ஐயப்பனை நம்பினோர் கைவிடப்படார். பெரம்பலூர்ல இருக்க ஐயப்பன் ரியல் பக்தி என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா கருப்பம்பாட்டுக்கு எல்லாரும் ஆடி முடிச்சு அண்ட் படிப்பாட்டு முடிஞ்சோன்னு அந்த மகா தீபாரதனை பார்த்து முடிச்சுன்னு வேற என்ன ஐயப்பன் கோயில அன்னதானம் தான் செம்ம கூட்டம். ஸோ நீங்களும் இந்த கோயில் அன்னதானத்துல சாப்பிடணும் அப்படின்னா சரியா 7 மணிக்கு பெரம்பலூர்ல இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்துருங்க. மாலை போட்டிருக்கீங்க போடலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இங்க அன்னதானம் உண்டுங்க. செம்ம கூட்டம். கூட்டத்தில் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டே ஆகணும். எங்களோட ஆசை மாமா, அதாவது நாங்கள் செல்லமா அழைக்கக்கூடிய கேப்டன், எனக்கும் சேர்த்து 2 பிளேட்ல பாசத்தோடு கொண்டு வந்து கொடுத்தாருங்க. ஐயப்பன் கோயில் அன்னதானங்க பெஸ்ட். டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நைட் இங்க அன்னதானம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மாலை போட்ட நண்பர் இருந்தார் அப்படின்னா ஐயப்பன் கோயில்ல அன்னதானம் சாப்பிடுறது எவ்வளவு முக்கியம் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இப்ப ஐயப்பன் கோயில்ல அன்னதானம் சாப்பிடணும்னு தோணுது இல்ல? சோ நீங்க போக வேண்டிய ஸ்பாட் பெரம்பலூர் துறையூர் ரோட்ல ரேணுகா சில்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ரோடு போங்க. அந்த ரோட்ல தான் ஐயப்பன் கோயில் இருக்கு. இந்த வீடியோ உங்க ஐயப்ப பக்தர் நண்பருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல வரட்டா.